Of Studies. See, Of Studies is an essay written by Bacon. It was first published in 1597. முதல்ல 1597லே பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன். மொத்தம் 3 எடிஷன்ஸாக பேக்கனோட எஸ்ஏஸ் பப்ளிஷ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 1597ல் வந்த ஃபர்ஸ்ட் எடிஷன்லேயே ஆஃப் ஸ்டடீஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சு. லேட்டர் இட் வாஸ் எக்ஸ்பேண்டட் இன் 1625. ஸோ 1625ல் இது எக்ஸ்பேண்ட் ஆச்சு. சி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த எஸ்ஏ அப்படின்னு பார்க்கும்போது, சி திஸ் எஸ்ஏ gives practical advice on the purpose, value and method of reading and studying. ஸோ என்ன பர்பஸுக்காக நம்ம படிக்கணும், அண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்டடீஸ் அண்ட் ஹவு வி ஹவ் டு ஸ்டடி. ஸோ அப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா என்ன பர்பஸுக்காக படிக்கணுங்கிறத ஆரம்பித்து, படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் ஹவு வி ஹாவ் டு ஸ்டடி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி தான் இந்த ஆஃப் ஸ்டடீஸ்ன்ற இந்த எஸ்ஏ. See, in this essay, he discusses about the purpose of the studies and misuse of the studies and attitudes towards studies and how we have to read the books. நாம் எப்படி புக்ஸை படிக்கணும் and what are all the types of the books are there. என்னென்ன டைப்ஸில் புக்ஸ் இருக்குது அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட் படித்தா எந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த ஆஃப் ஸ்டடீஸில் டிஸ்கஸ் பண்ணுறார். So before getting into the essay, at first நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கப்பட்டிருக்கு இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் நெட் அண்ட் செட் அண்ட் அதர் எக்ஸாம்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஐ ஹவ் கிவன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்கள், எப்படி வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ யூ மே ஹாவ் அன் ஐடியா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். See, some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. So this line is taken from which essay? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். See, of truth, of studies, of revenge, of adversity. So it's very simple question. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது தெரியுது இட்ஸ் அபவுட் புக்ஸ். அப்போ புக்ஸ்னா இது ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஈவன் நமக்கு வந்து இந்த ஆஃப் ஸ்டடீஸ் நம்ம டீட்டெயிலாக படிக்கல அப்படின்னா கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்தது. ரீடிங் மேக்கத் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் அ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அன் எக்ஸாக்ட் மேன். ஸோ இது எந்த எஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டது? ஸோ அகெயின் வி ஹாவ் அ க்ளூ ஆஃப் ரீடிங். ஓகே, ஸோ ஸ்டடி ஆஃப் ஸ்டடீஸ் இதுவுமே ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ நம்ம இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கொட்டேஷன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஓகே, ஜென்ரலாக அதை தவிர்த்து ஏதாவது வேறு மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்கலாம். ஓகே, ஃபில் இன் த பிளாங்க்ஸும் சான்சஸ் உண்டு ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து. இன் விச் எஸ்ஏ டஸ் பேக்கன் சே ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வாய்ஸ்? ஸோ ஹிஸ்ட்ரிஸ் படித்தா மென் வில் பிகம் வாய்ஸ் அப்படின்னு எந்த எஸ்ஏல சொல்லியிருக்கார் பேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஸ்டடீஸ். ஓகே, ஃபைனலி ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் அபிலிட்டி. ஸோ த பர்பஸ் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ பிகினிங் ஆஃப் த எஸ்ஏலேயே ஸ்டடீஸ் ஆஃப் ஸ்டடீஸில் பேக்கன் டிஸ்கஸஸ் அபவுட் த பர்பஸ். என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் ரீட் பண்ணுறாங்க, ஸ்டடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆரம்பத்துலேயே அவர் பேசுவார். அப்போது டிலைட்னா மீனிங் என்ன, ஆர்னமெண்ட்னா என்ன மீனிங், எபிலிட்டினா என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதில் ஆர்னமெண்ட்டுக்கு எதுக்காக நம்ம படிப்போம் அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ ஆர்னமெண்ட் மீன்ஸ் ஹியர் ரைட்டிங், டிஸ்கோர்ஸ், திங்கிங், ரீடிங். ஸோ இதனுடைய ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னா டிஸ்கோர்ஸ், விச் மீன்ஸ் ஸ்பீக்கிங். So these are all some of the examples from the previous year questions. Okay, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து அந்த கொஷின்ஸ் எப்படி வந்திருக்குன்னா யூ மே ஹாவ் அன் ஐடியா. ஸோ ஹவு வி ஹாவ் டு லுக் இன் டு த எஸ்ஏ. நம்ம எப்படி எஸ்ஏவில் படிக்க போகிறோம், எஸ்ஏவை நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு தி எஸ்ஏ. ஸோ எஸ்ஏ ஆஸ் வி ஹாவ் சீன் ஆஃப் ரிவெஞ்ச், அதே மாதிரியே நாம் இங்கேயுமே நாம் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வில் சி the text and the important lines and then we'll see the meaning or summary of the
lines. See, he starts the essay with this line: studies serve for delight, for ornament, and for ability. ஸோ ஸ்டடீஸ் மொத்தம் 3 பர்பஸ் சர்வ் பண்ணுது, 3 காரணங்களுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ அந்த 3 பர்பஸஸ் என்னென்ன? See, their chief use for delight is in privateness and retiring. So, which means that chief use is the first use னு அர்த்தம் இங்க. chief use அப்படின்னா இங்க first use. ஓகே, which means for delight. அப்போ அந்த delight எப்படி கிடைக்குது? One who reads personally. இப்போ ரீடிங்கில் ஒரு சில பேர் சந்தோஷத்துக்காக படிப்பாங்க. For example, if see we are all studying or reading the novels for the purpose of examinations. நாம வந்து அதிகமாக எக்ஸாம் பர்பஸ்க்கு படிக்கிறோம். பட் நிறைய ஐடி பீப்புள், அதர் சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்கலாம் என்ன பண்ணுவோம், they used to have a habit of reading novels. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ தே கெட் pleasure in reading. அப்போ படிக்கிறதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதுதான் ப்ரைவேட்னஸ். ஸோ தேர் சீஃப் யூஸ் ஃபார் டிலைட் இஸ் இன் ப்ரைவேட்னஸ். அப்போ ஸ்டடீஸ் சர்வ் டிலைட் மீன்ஸ் ஒன் ஹூ கெட் ப்ளஷர் பை ரீடிங். ஸோ எஸ்பெஷலி எப்போ ப்ரைவேட் டைம்லையும் லெஷர் டைம்லையும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பர்பஸ். செகண்ட், ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் இன் டிஸ்கோர்ஸ். அந்த ஆர்னமெண்ட் எதில் இருக்குது? See, some people study or read for the purpose of making themselves to speak well. ஸோ அந்த நாலேஜ் வேணும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அந்த vocabulary எனக்கு தெரியணும். ஸோ அப்படிங்கிறதுக்காக அவருடைய அந்த பர்பஸுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? he may read, which means to speak. discourse I told you. ஸோ இதுதான் அந்த ஸ்பீக்கிங். ஸோ ஸ்பீக் வெல் அண்ட் இன்டெலிஜென்ட்லி இன் கான்வர்சேஷன். ஸோ ஒரு கான்வர்சேஷன் என்னால், அப்போ நான் நிறைய படித்தா தான் என்னால் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நல்லா பேச முடியும். ஸோ வித்தவுட் ரீடிங் என்னால் என்ன பண்ண முடியாது? நிறைய விஷயங்கள் தெரியாது, நிறைய vocabulary தெரியாது. ஹவு டு மேக் அ குட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஒரேட்டரி கொடுக்கணுன்னா கூட அந்த இடத்துல ஸோ எனக்கு எந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து நான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியணும்னா, ஸோ ஐ ஹாவ் டு ரீட் அ லாட். ஸோ செகண்ட் கைண்ட் ஆஃப் செகண்ட் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி இஸ் ஃபார் தி ஆர்னமெண்ட். அப்போ அந்த ஆர்னமெண்ட் எதுக்கு தேவைப்படுது? ஃபார் த டிஸ்கோர்ஸ். த தேர்ட் purpose and for ability is in the judgment and disposition of business. It's nothing but to improving one's judgment, which means whether it is right or wrong. இது சரியா தவறா அப்படின்ற ஒரு வெயிங்காக என்ன தேவைப்படுது? he has to study for the judgment, for the criticizing, or to decide or to take a decision. So in the last ability we can give many meanings. ஸோ அந்த எபிலிட்டிங்கிறது நாட் ஓன்லி ஜட்ஜ், அங்கே ஜட்ஜ் அப்படின்னா ஏதோ யாரோ ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கணும், இது சரியா தவறான்னு எனக்கு தெரியல, அப்போ இது அதுக்காக he has to read a lot. அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் பர்பஸுக்காக ரீடிங் பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ he starts a essay. So again I am repeating. See, studies serve 3 purposes. One is for delight, one is for ornament, one is for ability. ஸோ இந்த 3 பர்பஸுக்காக பீப்புள் மே ரீட். அப்போது டிலைட் எங்கே கிடைக்குது? ஸோ தே கெட் டிலைட்டட் வென் தே ரீட் இன் ப்ரைவேட். ஸோ தனியாக இருக்கும்போது லெஷர் டைமில் படிக்கும்போது தே கெட் டிலைட். அண்ட் ஃபார் தி ஆர்னமெண்ட், ஸோ பீப்புள் ரீட் டு டெவலப் their ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், discourse skills. And the third purpose, the people study to judge others or to judge or to choose or to decide. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எபிலிட்டிக்காக படிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பர்பஸ்க்காகவும் படிக்கிறது உண்டு. In the next lines, see, he discusses about the learning and the practical knowledge. ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார். See, for expert man can execute and perhaps judge of particulars one by one. Which means அந்த expert men அப்படின்னும் போது those who are experienced, the experienced people. See, they deal matters very effectively, one by one.
அவங்களால என்ன பண்ண முடியும்னா, எந்த விஷயத்தையும் அவங்களால எஃபெக்டிவா அவங்களால டீல் பண்ண முடியும். அவங்க என்ன விஷயம் எடுத்தாலும். Who? The experienced people. But general counsel, which means educated people. So the educated people are here referred as a general counsels. And the plots and the marshalling of affair come best from those that are learned. அப்போ அந்த எஜுகேட்டட் பீப்புளால மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? தே கேன் பிளான், தே கேன் ஆர்கனைஸ் அண்ட் தே கேன் கிவ் அட்வைஸ் ஃபார் த கவுன்சில்ஸ். இந்த இடத்துல கவுன்சில்ஸ் இன் த சென்ஸ் ஒன்று வந்து த கிரேட் பீப்புள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தோஸ் கவுன்சில்ஸ் ஆர் ரெஃபர் டு த கிங் கவுன்சில்ஸ். ஸோ ஈவன் ஃபார் த கிங் கவுன்சில்ஸ் தே கேன் அட்வைஸ். ஓகே, ஸோ கவுன்சில் மீன்ஸ் இங்கே அட்வைஸும் நமக்கு இங்கே மீனிங் வரும். ஸோ இந்த இடத்துல ப்ராக்டிக்கல் அண்ட் லேர்னட் பீப்புள், இந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் ஆர் ப்ராக்டிக்கல் பீப்புள். அப்போது ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொண்டவங்க அவங்களால அவங்க டீல் பண்ணுற விஷயங்களை மட்டும் எஃபெக்டிவாக டீல் பண்ண முடியும். பட் தே கேனாட் பிளான், தே கேனாட் ஆர்கனைஸ், தே கேனாட் அட்வைஸ் அதர்ஸ். பட் அது எல்லாமே யாரால் பண்ண முடியும்னா ஒன்லி பை த லேர்னட் பீப்புள். ஸோ லேர்னிங் ஹெல்ப்ஸ் இன் strategic thinking and leadership. In the next lines, now he discusses about the misuse of studies. அப்போ அந்த ஸ்டடீஸையே நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் தே டு நாட் நோ ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும்னு தெரியல. ஸோ அப்போ அந்த மிஸ்யூஸ் ஆஃப் ஸ்டடீஸை பற்றி பேசுகிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ an important line. See, to spend too much time in studies is sloth. What is sloth? Sloth அப்படின்னா சோம்பேறி, ஒன் who is very slow. அப்போது யார் ஒருத்தர் அதிகமான நேரத்தை வந்து படிக்கிறதுலேயே செலவழிக்கிறாரோ, ஸோ he is lazy. ஸோ டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் sloth. அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த 3 ராங் யூசஸை பற்றி பேசுகிறாருங்க. த செகண்ட் ராங் யூசேஜ் இஸ் டு யூஸ் தெம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஆர்னமெண்ட் அப்படிங்கிறது என்ன. ஸோ விச் மீன்ஸ் ஃபார் த டிஸ்கோர்ஸ், ஸோ ஃபார் த ப்ரெட்டென்ஷன் அண்ட் அஃபெக்டேஷன். ஸோ தன்னை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காகவும் தன்னை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காகவும் பேசுகிறவங்க. ஸோ சம் பீப்புள் யூஸ் ரீடிங் ஃபார் மச் ஆர்னமெண்ட். The third wrong misuse of studies is making judgment wholly by their rules is a humor of a scholar. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன படித்தாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் கன்சிடர்ட் as a narrow minded people. அப்போ அந்த புக்கிஷ் நாலேஜை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ குட் லேர்னிங். ஸோ இப்படி 3 மிஸ்யூஸ் ஆஃப் ஸ்டடீஸ், ராங் யூசேஜ். ஸோ இவங்க எல்லாருக்கும் எப்படி அந்த படிக்கிறத எப்படி படிக்கணும்னு தெரியல, அதை ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் டைம் இஸ் sloth and using the studies too much for ornament is affectation, and to make judgment wholly by their rules is a humor of a scholar. அப்போது அதிகமான டைம் ஸ்டடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதால லேசினஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நாலேஜை, படித்த நாலேஜை ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். ஏன்னா அந்த ஆர்னமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, நான் பேசுகிறது மூலமாக நான் மற்றவங்களை என்ன பண்ணுறேன், ஐ எம் இம்ப்ரெஸிங். ஓகேவா? ஸோ ஐ ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். அப்போ இட் இஸ் கால்ட் அஃபெக்டேஷன். அடுத்தது என்ன சொல்கிறாரு, மிஸ்யூஸ். இன்னொரு மிஸ்யூஸை பற்றி சொல்லும்போது ஜட்ஜிங் எவ்ரி திங் ஸ்ட்ரிக்ட்லி பை புக்ஸ். என்ன படித்தாங்களோ அதை பற்றி மட்டுமே யோசித்து அந்த ரூல்ஸை மட்டுமே எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுறவங்க யாருன்னா தே ஆர் நேரோ மைண்டட் பீப்புள். ஸோ இப்படி 3 ராங் யூசேஜை பற்றி இங்கே பேசுகிறார். ஸோ ஸ்டடீஸ் எப்படி இருக்கணும், they should be balanced with the practical experience. In the previous passage we saw that there was a difference between practical knowledge and the learned people's knowledge. So learned people ஆல் என்ன பண்ண முடியும், they can organize, they can plan and they can advise. ஆனால் இந்த செஷன் என்ன சொல்கிறாரு, ஸ்டடீஸ் வந்து they should be the studies should be balanced with the practical experienceன்னு சொல்கிறாரு. வெறும் புக்கிஷ் நாலேஜை மட்டுமே நாம் அப்ளை பண்ணக்கூடாது. In the next lines, now he talks about the relationship between study and experience. See, they perfect nature and are perfected by experience. For natural abilities are like natural plants that need pruning by study. So
this is very, very important line. For natural abilities are like natural plants that need pruning by study. So now he is using a metaphor. See, the study's perfect nature அப்படின்றார். They perfect nature and are perfected by experience. So here he is comparing that natural abilities to the plants. செடிக்கு கம்பேர் பண்றாரு. ஓகேவா? அப்போ அந்த செடி என்ன பண்ணணும்? We have to prune it. What is pruning? Pruning means cutting. இப்போ நம்ம ஒரு மரம் வளர்க்குறோம். அந்த மரம் வளர்க்கும்போது, நாம் அத ப்ரூன் பண்ணாமயே விட்டுட்டோம்னா, அது என்ன ஆகாது? ஒரு ப்ராப்பரா அழகான மரமா வளராது. அந்த கிளைகளை எல்லா பக்கமும் விட்டு, ஸோ அது ஒரு விசாலமான மரமாவோ, இல்ல ஒரு உயரமான மரமாவோ என்ன ஆகாது? வளராது. அப்போ the plants need pruning. ஸோ அத ஷேப்பிங். அப்போ அதே மாதிரி தான் the studies should be controlled by experience ன்னு சொல்றாரு. So and studies themselves to give forth directions too much at large except they be bounded in by experience. ஸோ எப்படி நேச்சுரல் எபிலிட்டிஸை வந்து ஏன் பிளான்ஸ் கம்பேர் பண்ணுறாருன்னா, அப்போ ரீடிங் மூலமாக கூட வித்தவுட் ரீடிங் பிளான்ஸ் அண்ட் த மேன்ஸ் எபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? அதை ஷேப் பண்ணாமல் இருக்குது. அப்போது எப்படி ஒரு செடியை நான் வந்து ப்ரூன் பண்ணி அதை ஷேப் பண்ணுறோமோ, அதே மாதிரி ஸ்டடீஸ் மூலமாகவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் இந்த மேனுடைய எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஷேப் பண்ண முடியும். ஸோ ஸ்டடீஸ் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு பை எக்ஸ்பீரியன்ஸ், அதர்வைஸ் தியரிட்டிக்கல் நாலேஜ் மே பிகம் டூ அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பேசின அந்த பாயிண்ட்டை அடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இங்கே ஆரம்பத்தில் ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கும் லேர்னட் மென்னுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பேசினார். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா, ஒரு பேலன்சிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓகே, ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங், அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணுன்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து வெறும் அப்ஸ்ட்ராக்ட் நாலேஜாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் அந்த ஸ்டடீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆல்சோ நீட், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறார். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் ஸ்டடீஸ் இந்த ரெண்டுமே இருந்தால் தான் எபிலிட்டிஸ் வந்து பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணப்படும். இந்த நெக்ஸ்ட் லைன்ஸ், ஸோ திஸ் இஸ் as usual இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற லைன் எல்லாத்தையும் விட இந்த லைன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. See, crafty men condemn studies, simple men admire them and wise men use them. அப்போ எந்தெந்த மாதிரியான பீப்புள் ஸ்டடீஸை எப்படி எல்லாம் பார்க்குறாங்க? The attitudes of a man towards studies. ஸோ பீப்புள் எப்படியெல்லாம் ஸ்டடீஸை பார்க்குறாங்க? ஸோ he is classifying 3 types of people. 3 டிஃப்ரெண்ட் பீப்புளை பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா crafty men சொல்கிறார். See, the crafty men criticize studies, which means condemn. So condemn பண்ணுவாங்க, they criticize them. Simple men, they admire. So they blindly admire them. And wise men, they are using wisely. அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. So crafty men criticize, which means condemn studies. Simple men admire them. Wise men use them. So இந்த லைன் you have to memorize it. ஸோ ஒன்ஸ் எப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, கிராஃப்டி மென் டேஷ், சிம்பிள் மென் டேஷ், வைஸ் மென் டேஷ், இப்படி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ விச் பீப்புள் லுக் இன் டு த ஸ்டடீஸ் இன் வாட் வே, எந்த மாதிரி எந்தெந்த பீப்புள் பார்க்குறாங்க ஸ்டடீஸை அப்படின்னு கேட்போம். ஸோ ஸ்டடீஸ் themselves do not automatically teach how to use knowledge. That wisdom comes through observation. ஸோ நம்மள எப்படி வரும்? அப்சர்வேஷன் மூலமாகவும் என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் தான் விஸ்டம் வரும். ஸோ வி ஹாவ் டு யூஸ் தெம். ஜஸ்ட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இது என்னடா ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கிராஃப்டி மென் தே ஷுட் நாட் கிரிட்டிசைஸ் இட். ஜஸ்ட் இதை ஒரு புக் எடுத்து படித்து அதை அந்த கிராஃப்டி மென்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன குறை இருக்குது, ஓகேவா, என்ன நிறை இருக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறவன் யாருன்னா கிராஃப்டி மென். அதுவே ஒரு சில பேர் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை ஒழுங்காக அதை யூஸ் பண்ணவும் தெரியாமல் ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக படித்து அட்மையர் பண்ணுறவன் யார்? சிம்பிள் மென்.
பட் யார் மட்டும் தான் அத யூஸ் பண்ணுவாங்க? ஸோ, அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி வைஸ் மென். In the next lines, how to we read the books? நாம எப்படி புக்ஸ படிக்கணும் அப்படிங்கிறது இந்த லைன்ஸ்ல தான் பேசுறாரு. See, read not to contradict and confute. Which means arguing. நாம படிக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கிராஃப்டி மென் பார்த்தோம் இல்லையா? அந்த அந்த பர்ப்பஸ். அவர் எதுக்கு படிக்கிறாரு? ஜஸ்ட் டு கிரிட்டிசைஸ் இட். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. ரீட் நாட் டு கான்ட்ராடிக்ட் அண்ட் கன்ஃப்யூட். ஸோ வி ஷுட் நாட் ரீட் டு ஆர்கியூ ஆர் கான்ட்ராடிக்ட். அதில் என்ன வித்தியாசப்படுது? அதை பார்த்து இது தவறாக இருக்குது, அது குறையாக இருக்குன்னு ஆர்கியூ பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? படிக்கக்கூடாது. அதே மாதிரி நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட், விச் மீன்ஸ் அட்மைரிங். த செகண்ட் பர்பஸ், செகண்ட் டைப் ஆஃப் மென் பார்த்தோம் இல்லைங்களா? த சிம்பிள் மென் அட்மையர் தம். ஸோ வி ஷுட் நாட் ரீட் லைக் தட். அப்போ என்ன அர்த்தம்? பீப்புள் ஷுட் நாட் ரீட் ஜஸ்ட் டு பிலீவ் எவ்ரி திங் பிளைண்ட்லி. நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் அப்படிதான் சொல், டேக் இட் ஃபார் கிராண்டட். எல்லாத்தையும் இது சொல்கிறா அப்பா இது உண்மைதான்ப்பா அப்படின்னு நம்பிடக்கூடாது. இது செகண்ட். இப்படியும் படிக்கக்கூடாது. நார் டு ஃபைண்ட் டாக் அண்ட் டிஸ்கோர்ஸ், பட் டு வெய் அண்ட் கன்சிடர். அப்போ எப்படி நம்ம படிக்கணும்? வி ஹாவ் டு வெய், விச் மீன்ஸ் ஜட்ஜிங். ஓகே, வி ஹாவ் டு வெய் அண்ட் கன்சிடர். So we should read to think carefully and judge ideas. ஸோ என்னென்ன பர்பஸ்க்காக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி படிக்கக்கூடாதுன்றதும் சொல்கிறார். நெக்ஸ்ட், see, some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. ஸோ அப்போ நம்ம எப்படி படிக்கணும்? இதுக்கு முன்னாடி எப்படி படிக்கக்கூடாதுன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி லைன்ஸில். Now in these lines he talks about what are the types of books. எப்படிலாம் படிக்கணும், புக்ஸை நம்ம எப்படிலாம் எந்தெந்த புக்கை எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இந்த லைன்ஸில். See, some books are to be tasted. ஒரு சில புக் எப்படி படிக்கணும்னா, டேஸ்டிங்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் டு டேஸ்ட். இப்போது ஒரு ஏதோ ஒரு தின்பண்டத்தை பார்க்குறோம் அப்படின்னா, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணால் இது ஜஸ்ட் ஒரு ஸ்கிம்மிங் மாதிரி. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப லைட்டாக பார்ஷியலாக படிக்கிறதுக்கு பேர் தான் டேஸ்டிங். அண்ட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அதர் புக்ஸ் டு பி ஸ்வாலோட், விச் மீன்ஸ் வி ஹாவ் டு ரீட் தம் ஃபுல்லி. ஒரு இமேஜரி யூஸ் பண்ணுறாருங்க. ஸோ ஹீ இஸ் யூஸிங் த கஸ்டேட்டரி இமேஜரி. ஸோ இமேஜரியே ஒரு 5 டைப்ஸ் இருக்குது இல்லையா? கஸ்டேட்டரி இமேஜரினா என்ன? டேஸ்டிங். ஓகே, ஈட்டிங். ஸோ அந்த டேஸ்ட்டு தான் கஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டேஸ்டட், சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், அதர்ஸ் டு பி ஸ்வாலோட், விச் மீன்ஸ் ஒரு சில புக்ஸ் எப்படி பண்ண ஃபுல்லாக டீப்பாக படிக்கணும், அதான் ஸ்வாலோயிங். அண்ட் அதர் ஃபியூ டு பி chewed and digested, which means we have to read slowly and thoughtfully. அதில் இருக்கிற மொத்த தாட்ஸையும் நாம் என்ன பண்ணணும்? we have to digest, we have to understand, then we have to use them. அப்போது எந்த டைப் அக்செப்டடு? தேர்ட் டைப். ஓகே, ஸோ அப்போது 3 டைப்ஸ் ஆஃப் புக்கு இருக்குது. ஒரு சில புக் எப்படி படிக்கலாம்? ஜஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஒரு சில புக்ஸை ஃபுல்லாக படிக்கணும். ஒரு சில புக்ஸ் என்ன பண்ணணும்? we have to read them slowly and thoughtfully. ஸோ அந்த புக்ஸ் தான் என்னது? some few to be chewed and digested. See, that is, some books are to be read only in parts. அதான் என்னது? first type, tasted. Others to be read but not curiously, and some few to be read wholly and with diligence and attention. ஓகே, ஸோ இந்த ஃபைனல் டைப் எப்படி இருக்குது? நாம் நல்லா டீப்பாக ஸ்லோவாக தாட்ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். Next, he talks about the people can be used for reading. மற்றவங்களை டெப்யூட்டின்னு சொல்கிறாரு. See, some books also may be read by deputy. Deputy means இப்போ நம்மளால் படிக்க முடியல, நமக்கு படிக்க தெரியலனா கூட we can use others. So sometimes books may be summarized by others. அதான் அர்த்தம். மற்றவங்க என்ன பண்ணலாம்? நமக்கு அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை சொல்லலாம். And extracts made of them by others. And the extracting means the extracts of the book by others, but that would be only in the less important arguments. ஆனால் அது எப்படியாப்பட்டதாக இருக்கணும்? அந்தளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சில புக்ஸை வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்? மற்றவங்கள படிக்க சொல்லி
அவங்க சொல்றத அவங்களோட அந்த சம்மரிய நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் அபௌட் த புக் இஸ் அப்படின்றது. இம்பார்ட்டன்ட் இல்லாதது. அண்ட் த மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ். அதாவது மீனர் சார்ட் மீன்ஸ் தி கிரேட்டஸ்ட் புக்ஸ்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாத புக்ஸ வேணா நம்ம பண்ணலாம். எல்ஸ் அப்படி இல்லன்னா, டிஸ்டில்டு புக்ஸ் ஆர் லைக் காமன் டிஸ்டில்டு வாட்டர்ஸ், ஃபிளாஷி திங்ஸ் ஹி சேஸ். பேக்கன் என்ன ஹி இஸ் வார்னிங். என்ன ஆகும்னா, சச் சம்மரீஸ் ஆர் ஆஃபன் வீக் அண்ட் சூப்பர்ஃபிஷியல். பிகாஸ் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசுவார். தே மே பி வீக். எப்படி? He is comparing such extracts or such summaries of that books by others to that of a distilled water that lacks strength. டிஸ்டில்டு வாட்டருக்கு கம்பேர் பண்ணுறாரு. ப்ளீஸ் ரிமெம்பர், அந்த டிஸ்டில்டு வாட்டர்னு எதை சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த சம்மரிஸ் கிவன் பை தி அதர்ஸ். ஒரு புக்கை வேற யாரோ ஒருத்தர் படித்து அவர் கொடுக்குற சம்மரியை டிஸ்டில்டு வாட்டருக்கு கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அப்போது கிரேட் புக்ஸை நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? யூ ஷுட் நாட் கெட் த சம்மரி ஃப்ரம் அதர்ஸ். Then the next lines, see, reading maketh a full man, conference a ready man, and writing an exact man. ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை பற்றி இங்கே பேசுகிறார். ஸோ ரீடிங் என்ன பண்ணுது, கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணுது, அண்ட் ரைட்டிங் என்ன பண்ணுது மனுஷனை. ஸோ அப்போது ரீட் பண்ணால் தட் மேக்ஸ் அ ஃபுல் மேன், விச் மீன்ஸ் இட் கிவ்ஸ் அ நாலேஜ். தி செகண்ட் ஒன், கான்ஃபரன்ஸ் மீன்ஸ் அ டிஸ்கஷன் ஒரு ஆர்கியூமெண்ட். ஸோ கான்ஃபரன்ஸ் டெவலப்ஸ் திங்கிங், எ ரெடி மேன். அப்போ குயிக்கான திங்கிங் என்ன ஆகும் அங்கே அவருக்கு வரும். விச் மீன்ஸ் வென் யூ ஸ்பீக். அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். அப்போது அந்த ரைட்டிங் என்ன பண்ணுது? எக்ஸாக்ட் இந்த சென்ஸ் ஒரு கிளாரிட்டியோட அக்யூரஸியோட அவரால் என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷனை மாற்ற முடியும். ஸோ இன் கிவிங் தாட்ஸ், அவர் எழுதுறது மூலமாக அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஐடியாஸை கொடுக்கறத எங்கே பண்ண முடியும்? ரைட்டிங்கை. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் திங்ஸை பற்றி பேசுகிறாரு. ஸோ ரீடிங் மேக்கத் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் அ ரெடி மேன், அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். ஸோ இதுவுமே ஃபில்லப்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் லைன். ஸோ a person who writes little must have strong memory. See, அவர் என்ன சொல்ல, and therefore if a man write little, இப்போ என்ன சொல்ற, ஃபைனலாக எதில் முடிச்சாரு? ரைட்டிங் ஒரு எக்ஸாக்ட் மேனை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ அப்போது ஒரு மனுஷன் ரொம்ப கம்மியாக எழுதுறான். இஃப் அ மேன் ரைட் லிட்டில், he had need have a great memory. So he need a strong memory. If he confer little, confer means discussion or discourse, he had need have a present wit. அப்போ அவனுக்கு என்ன தேவை? குயிக் இன்டெலிஜென்ஸ் தேவை. If he read little, he had need have much cunning. அப்போது ரீடிங் கம்மியாக பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, சரியாக படிக்கலாம். he must be very clever to appear knowledgeable. ஸோ அப்போ 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். அந்த 3 டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து அதில் குறைஞ்சா என்ன பண்ணணும்? தென் ஃபைனலி முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஹி டாக்ஸ் அபவுட் மெனி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்டும் எந்த மாதிரியான எஃபெக்டை பீப்புள் கிட்ட கிரியேட் பண்ணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார். சி, ஹிஸ்ட்ரிஸ் மேக் மென் வாய்ஸ், போயட்ஸ் விட்டி, த மேத்தமேட்டிக்ஸ் சட்டில், நேச்சுரல் ஃபிலாசபி டீப், மாரல் கிரேவ், லாஜிக் அண்ட் ரெட்ரிக் ஏபிள் டு கண்டென்ட், அபியன் ஸ்டுடியா இன் மோர்ஸ் அப்படின்ற ஒரு லாட்டின் ஃப்ரேஸையும் லாஸ்ட்டாக சொல்கிறாரு. அதுக்கான மீனிங் என்னன்னா, ஸ்டடீஸ் ஷேப் அ பர்சன்ஸ் கேரக்டர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். ஸோ ஹிஸ்ட்ரி என்ன பண்ணுமா? இட் வில் மேக் பீப்புள் வைஸ், புத்திசாலியாக மாற்றும், ஞானம் உள்ளவனாக மாற்றும் ஹிஸ்ட்ரி. போயட்ரி என்ன பண்ணும்? இட் மேக்ஸ் பீப்புள் இமேஜினேட்டிவ், விட்டியாக மாற்றும். மேத்தமேட்டிக்ஸ் என்ன பண்ணும்? இட் மேக்ஸ் பீப்புள் ப்ரிசைஸ், விச் மீன்ஸ் அக்யூரேட். ப்ரிசைஸ்னா அக்யூரசின்னு அர்த்தம். ஸோ அப்போ மேத்தமேட்டிக்ஸ் படித்தா இட் மேக் பீப்புள் அக்யூரேட். அண்ட் நேச்சுரல் ஃபிலாசபி, விச் மீன்ஸ் சயின்ஸ் ஹியர், இட் மேக்ஸ் டீப் திங்கர்ஸ். அண்ட் மாரல் ஃபிலாசபி, மொராலிட்டி, அது என்ன பண்ணும்? இட் மேக்ஸ் பீப்புள் வெரி சீரியஸ். கிரேவ்னா இந்த இடத்துல சீரியஸ்னு அர்த்தம். அண்ட் இட் வில் மேக் டிசிப்ளின். அண்ட் ஃபைனலி லாஜிக் அண்ட் ரெட்ரிக், இட் மேக்ஸ் பீப்புள் குட் ஆர்கியூவர்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரேட்டர்ஸாக கூட மாற்றும்.
எதுனா லாஜிக் அண்ட் ரெட்ரிக். ஸோ அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எந்த மாதிரியான எஃபெக்ட்டை மனுஷங்கிட்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ ஃபைனலி ஹி கன்க்ளூட்ஸ் வித் லாட்டின் ஃப்ரேஸ் விச் மீன்ஸ் அபியன் ஸ்டுடியா இன் மோர்ஸ் விச் மீன்ஸ் ஸ்டடீஸ் ஷேப் அ பர்சன்ஸ் கேரக்டர். அப்போ ஸ்டடீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு மேனர்ஸ். அப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ அதுதான் என்னவாகுது, நம்முடைய மேனர்ஸாக மாறுது, கேரக்டராக மாறுது அப்படின்னு சொல்லி அந்த லாட்டின் ஃப்ரேஸை அவர் யூஸ் பண்ணுறார். தென் நே தேர் இஸ் நோ ஸ்டோன் ஆர் impediment in the wit but may be wrought out by fit studies like as disease of the body may have appropriate exercises. அதாவது இங்க ஸ்டடீஸை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா மெடிசினுக்கு கம்பேர் பண்றாரு. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, அப்போ ஒரு நமக்கு பாடிலி டிசீசஸ் இருக்குதுன்னா அதுக்கு எந்தெந்த எக்ஸசைஸ் பண்ணால் அந்த பாடிலி டிசீஸ் சரியாகும் அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி ஒரு சில ஸ்டடீஸ் இருக்குது, அந்த ஸ்டடீஸ் வந்து நம்முடைய மைண்டுக்கு மெடிசினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். See, there is no stone or impediment in the wit but may be wrought out by the fit studies ன்னு சொல்கிறார். impediment means difficulty or some disease, அதாவது மைண்டில் இருக்கிற டிசீஸ் impediment. இந்த விட்னு சொல்கிறாரு. impediment இந்த விட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ வீக்னஸ் இந்த மைண்டுன்னு அர்த்தம். ஸோ டிசீஸ் இன் த மைண்ட். அது எதவால் குறைக்க முடியும்? பை ஸ்டடீஸ், ஃபிட் ஸ்டடீஸ், சூட்டபுளான ஸ்டடீஸை, விச் மீன்ஸ் இட்ஸ் லைக் அ மெடிசின். ஸோ லைக் அ டிசீஸ் ஆஃப் த பாடி மே ஹாவ் அப்ராப்ரியேட் எக்ஸசைசஸ். எப்படி நமக்குள்ளே இருக்கிற பாடியில் இருக்கிற ஏதாவது ஒரு டிசீஸை வந்து அப்ராப்ரியேட் எக்ஸசைஸ் மூலமாக க்யூர் பண்ண முடியுமோ, அந்த மாதிரி ஒரு சில ஸ்டடீஸ் மூலமாக நம்ம மைண்டில் இருக்கிற டிசீஸை நம்ம குறைக்கலாம், அதை போக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றிலாம் பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன் அப்படி, அதாவது கால் பிளாடர் விச் மீன்ஸ் கிட்னிஸ். ஸோ பவுலிங் இஸ் குட் ஃபார் கிட்னிஸ் அண்ட் ரெயின்ஸ். ஓகே, ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட். ஸோ ஷூட்டிங் வந்து நம்முடைய லங்ஸுக்கு என்ன ஆகுமா, நல்லது பண்ணும். ஜென்டில் வாக்கிங் ஃபார் த ஸ்டொமக். வாக்கிங் ஹெல்ப்ஸ் டைஜஷன். ஓகே, இங்கே ஸ்டொமக் இன் த சென்ஸ் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைடிங் ஃபார் த ஹெட். ஸோ ரைடிங் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் ஹெட் அந்த லைக். இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அப்போ பாடிலி எக்ஸசைசஸ் ஹெல்ப் அவர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் ஃபார் தேர் க்யூரிங். அது நல்லது நடக்கிறதுக்காகவோ இல்லை நம்ம அந்த டிசீஸை குறைக்கிறதுக்காகவோ இந்த பாடிலி எக்ஸசைசஸ் நமக்கு உதவும். அப்போ அதே மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா ஸ்டடீஸும். ஸோ சிமிலர்லி ஸ்டடீஸ் கரெக்ட் வீக்னஸஸ் ஆஃப் த மைண்ட். நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற வீக்னஸையும் நம்முடைய ஸ்டடீஸ் என்ன பண்ணும், குறைக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. சி ஸோ இஃப் அ மேன்ஸ் விட் பி வாண்டரிங் லெட் ஹிம் ஸ்டடி த மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ஒருத்தருடைய மைண்டு வந்து கண்ட்ரோல்டாக இல்லை, இங்கேயும் அங்கேயும் அலையுது, வாண்டரிங் பண்ணுது அப்படின்னா he has to study mathematics. அவன் மேத்தமேட்டிக்ஸ் படித்தா we can concentrate அப்படின்னு சொல்கிறார். For in demonstrations, if his wit be called away never so little, he must begin again. If his wit be not apt to distinguish or find differences, ஒருவேளை ஒருத்தரால் வந்து வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, if his wit be not apt to distinguish or find differences, வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா let him study schoolmen, which means philosophy சொல்கிறார், scholastic philosophy. For they are simni-sectors, splitters of hairs. If he be not apt to beat over matters and to call up one thing to prove and illustrate another. So அவரால் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியல, he was not able to prove anything. ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ண முடியல, இல்லஸ்ட்ரேட் பண்ண முடியல, he was not able to analyze anything அப்படின்னு சொன்னால் let him study law cases. ஓகேவா, லாயர்ஸோட கேசஸை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி 3 டிஃப்ரெண்ட் ஸ்டடீஸை பற்றி இங்கே சொல்கிறார். ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசிப்ட். அப்போ ஒவ்வொரு மென்டல் வீக்னஸ்க்குமே ஒவ்வொரு ஸ்டடி மூலமாக அந்த வீக்னஸ் என்ன பண்ண முடியும், நம்மளால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வித் திஸ் ஹீ கம்ப்ளீட்ஸ் த எஸ்ஸே. ஸோ ஆஃப் ஸ்டடீஸில்
அவர் எத பத்திலாம் டிஸ்கஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, he starts by saying about 3 different uses of the studies: delight, ornament and ability. ஸோ டிலைட் எது மூலமா வருது? பிரைவேட்டா படிக்கிறது மூலமா. ஆர்னமெண்ட் எதுக்காக? ஃபார் த கான்வர்சேஷன். எபிலிட்டி எதுக்காக? டு ஜட்ஜ். ஸோ இப்படி 3 டிஃப்ரெண்ட் பர்பஸஸை பற்றி பேசுகிறாரு. தென் ஹீ டாக்ட் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் அண்ட் த லேர்னட் பீப்புள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு சில விஷயங்களில் ஸ்கில்டாக இருப்பாங்க. ஆனால் படித்தவங்க லேர்னட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே கேன் கிவ் கவுன்சில்ஸ். தே கேன் கவுன்சில் மீன்ஸ் தே கேன் advice, they can plan and organize. So according to Bacon, studies are perfect in the nature. அப்போ என்ன பண்ணணும்? Studies should be guided by experience ன்னு அடுத்து சொல்றாரு. So he is comparing the abilities to the plants because by pruning we are shaping the plants. அதே மாதிரி ஸ்டடீஸை எது ஷேப் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் டு ஷேப். Then he talks about the attitudes towards studies. 3 different people வந்து எப்படி பார்ப்பாங்க? crafty men என்ன பண்றாங்க? They are condemning the studies. Simple men admire them and wise men use them, which means they use it effectively அப்படின்னு சொல்றாரு. So then he talked about the purpose of reading. அப்போ என்ன பண்ணணும்? We should not read to argue or to contradict. We should not read blindly to admire, to accept anything. அதே மாதிரி என்ன சொல்றாரு? We should read only to weigh and think deeply அப்படின்னு சொல்றாரு. Then he talked about different books, types of books சொல்றாரு. எப்படி? some books are to be tasted, which means partial read பண்ணா போதும். some books are to be swallowed, so which means வேகமாக படிக்கலாம் பட் டீப்பாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக படிக்கலாம் பட் நம்ம அது ரொம்ப டீப்பான தாட்ஸ்க்காக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலி he talked about the books which are to be chewed and digested. இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? we have to study carefully அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு சில புக்ஸ் நம்ம சம்மரி மட்டும் கேட்கலாம் பட் அது வந்து ரொம்ப பெரிய வீக்னஸ். ஏன்னா அந்த சம்மரிஸை எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு? இஸ் கம்பேரிங் தம் டு த distilled water. So finally he talked about many different subjects, so how they are affecting the people. So histories make men wise, poets make men witty, mathematics make men subtle and sharp, and natural philosophy என்ன பண்ணுது? டீப் திங்கர்ஸாக மாற்றுது, and moral philosophy make them very serious. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸை பற்றி ஃபைனலாக ஸோ எப்படி வந்து பாடி எக்ஸசைசஸ் வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கிற மற்ற பார்ட்ஸ்க்கு வந்து நல்லதோ, அதனுடைய டிசீஸை க்யூர் பண்ணதோ, அந்த மாதிரி ஸ்டடீஸும் மைண்டில் இருக்கிற வீக்னஸை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஹீ கம்ப்ளீட் த எஸ்ஸே.